நான் சாலமோனுடைய ஹிஸ்டரியெல்லாம் நான் பார்க்க விரும்பல. ஏன் சொன்னா சாலமோன் எதுக்கு காரணம்னா, சாலமோன் மாதிரி நீங்க பணக்காரனா இருக்கக்கூடாது என்பது காரணம். என்னென்னவோ பேசுறாங்க, ஏதோ செய்யறாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஏதாவது பேசிட்டு போட்டோம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காரியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் என்ன பண்ணாரு, எடுத்து தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டு இந்த கேரக்டர் என்ன பண்ணாரு, அவங்களை ஆப்ரேட் பண்ணாரு. எதுக்கு ஆப்ரேட் பண்ணாருன்னா, இப்படி நீ இருக்கக்கூடாது என்பதற்காக. அதெல்லாம் காட்டின பிறகுதான் அவங்களாம் என்ன பண்ணாங்க, ஒத்துக்கொண்டாங்க. இயேசு வந்த பிறகு அவங்க ஒத்துக்கொண்டாங்க. மேசியா தான் என்று அவங்க ஒத்துக்கொண்டாங்க. மேசியா வந்தாதான் முடியும், எங்களால இனி முடியாது என்பதை ஒத்துக்கொண்டாங்க. ஒருவேளை இயேசு எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்காம வந்து என்ன சொல்லியிருக்கலாம், அவங்க எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க, நாங்களே வந்துட்டு பாவத்தை மன்னிச்சிருப்போமே, எங்க பாவத்தை நாங்களே மன்னிச்சிருப்போம் சொல்லியிருக்கலாம். அதுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்கல, சரியா செய்தாரு. முதல்ல உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உங்க பாவத்தை நீங்களே மன்னிக்கிறதுக்கு மன்னிக்க முடியுமா, உங்களால ஆண்டிட முடியுமா, உங்களால பசுத்தமா வாழ்ந்துட முடியுமா, உங்களால விசுவாசிக்க முடியுமா, உங்களால செல்வத்தை கை ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்தாரு அந்த காலகட்டத்துல. அதுல சாலமோனுடைய பங்கு செல்வம், ஞானம் ரெண்டுமே நினைச்சு அவனுக்கு கடைசியில ஃபெயிலியர் ஆச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கடவுளுடைய வழியில தான் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம்.